ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! நான் உங்கள் இன்ட்ரோவர்ட் பொண்ணு. இன்னைக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டாபிக் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இம்போஸ்டர் சிண்ட்ரோம். நம்மள்ல நெறைய பேர் இந்த வார்த்தைய கேள்விப்படாம இருந்திருப்போம். சில பேர் கேள்விப்பட்டிருந்திருப்போம். அதுவும் ரீசென்ட் டேஸ்ல ரொம்ப அடிக்கடி கேள்விப்படுற மாரியான ஒரு ஃபீலிங் இருக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அது என்ன இம்போஸ்டர் சிண்ட்ரோம்? இம்போஸ்டர்னா ஃப்ராடு, ஏமாத்துறவங்க அப்படின்னு அர்த்தம். சிண்ட்ரோம்னா சிம்ப்டம்ஸ், அறிகுறிகள்னு சொல்லலாம். நம்ம ஃப்ராடா இருப்போமோ அப்படிங்கிற மாரியான ஒரு டவுட்டு. அது மத்தவங்களுக்கு தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம். இந்த உள்ளுணர்வ தான் இம்போஸ்டர் சிண்ட்ரோம்னு சொல்றோம். வேடிக்கையா இருக்குல்ல? ஆனா இது ரொம்ப நிஜமான ஒரு ஃபீலிங். நம்ம ஏதோ ஒரு பொசிஷன்ல இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கம்பெனில வொர்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இந்த பொசிஷனுக்கு தகுதியான ஒரு பெர்சனா அப்படிங்கிற ஒரு கேள்வி சில பேருக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்ப புதுசா நம்ம மேனேஜர் ஆயிருக்கோம். புதுசா தொழில் தொடங்குறோம் அப்படின்னாக்க, அதுல வர டவுட்ஸோ, ஒரு பிரமிப்போ, ஓ நம்ம இந்த பொசிஷனுக்கு வந்துட்டோமாங்கிற பிரமிப்போ அது சாதாரணமான விஷயம். அது போக போக கடந்து போயிடும். எஸ்பெஷலி நம்ம வேலையை கண்டினியூஸா பண்ணும்பொழுது, அதுல எக்ஸ்பர்ட் ஆகும்பொழுது இந்த டவுட்ஸ் எல்லாம் தானே மறைஞ்சிடும். ஆனா சில பேருக்கு ஒரு கான்ஸ்டன்ட் செல்ஃப் டவுட் இருந்துட்டே இருக்கும். நம்ம பல வருஷமா ஒரே ஃபீல்டுல எக்ஸ்பர்ட்டா இருப்போம். ஆனாலும் ஒரு நெருடல் உள்ளுக்குள்ள. நம்ம ஒருவேளை இதுக்கு தகுதியான பர்சன் இல்லையோ, நமக்கு திடீர்னு யாராவது இத பத்தி ஏதாவது கேள்வி கேட்டா தெரியாம போயிடுமோ, நம்ம ஒருவேளை இந்த பொசிஷனுக்கு லக்குனால தான் வந்திருக்கோமோ, இந்த மாதிரி பல பல கேள்விகள். என்னதான் அச்சீவ் பண்ணிருந்தாலும், ஒருவேளை நான் டிசர்விங்கா இல்லாம இருப்பேனோ, யாராவது இத பத்தி கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். இந்த டவுட் தான் இம்போஸ்டர் சிண்ட்ரோம்னு சொல்றாங்க. ஒரு கிளாசிக்கான நம்ம நெறைய பேரால ரிலேட் பண்ணிக்க கூடிய ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம நெறைய பேர் என்ஜினியரிங் முடிச்சுட்டு சாஃப்ட்வேர் கம்பெனில பிளேஸ் ஆயிருந்திருப்போம். மெக்கானிக்கலோ, சிவிலோ, கெமிக்கலோ ஏதோ ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருந்திருப்போம். சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பார்க்க ஆரம்பிச்சிருந்திருப்போம். அங்க நெறைய ட்ரெய்னிங்ஸ்லாம் குடுத்திருப்பாங்க. நம்மளுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைச்சிருந்திருக்கும். கம்பெனியோட கூட சேர்ந்து வளர்ந்து இப்போ ஒரு டீம் லீடாவோ, ப்ராஜெக்ட் மேனேஜராவோ இல்ல அதுக்கும் மேல ஒரு பொசிஷன்லயோ இருப்போம். கம்பெனியும் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ பாராட்டி வருஷா வருஷம் நெறைய அவார்ட்ஸ் எல்லாம் வேற குடுப்பாங்க. நம்மளுடைய பாசஸ் அண்ட் கிளையண்ட்ஸ் பாராட்டு மழை பொழிந்த வண்ணம் இருப்பாங்க. ஆனாலும் நம்மளுக்குள்ள ஒரு செல்ஃப் டவுட் இருக்கும். நம்ம இந்த பாராட்டுகளுக்கும் இந்த பொசிஷனுக்கும் தகுதியான ஒரு பர்சன் இல்லையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு செல்ஃப் டவுட். நம்ம ரெலவென்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் இல்லாம இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கோமோ, இதை யாராவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமே. ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கலாம். 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. கன்சிஸ்டன்டா நல்ல மார்க்ஸ் வாங்கக்கூடிய ஒரு பொண்ணு தான். கிளாஸ்ல நல்லா கவனிப்பா. டீச்சர்ஸ் கிட்ட இருந்து எப்பொழுதுமே குட் ஒர்க் அப்படிங்கிற மாதிரியான பாராட்டுகள் தான் இவளுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஸ்கூல்ல எப்பொழுதுமே 5 ரேங்க்ஸ்குள்ள வாங்கக்கூடிய ஒரு பொண்ணு. ஆனா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினது கிடையாது. அடிக்கடிலாம் வாங்கினது கிடையாது. அந்த வருஷம் 10th ஸ்டாண்டர்ட்ல இவ தான் டாப்பர். சுத்தி எல்லாம் ஒரே பாராட்டு மழை. ஆனா அந்த பொண்ணுக்குள்ள ஒரு செல்ஃப் டவுட். நம்ம ஒருவேளை லக்குனால ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டோமோ, டெஸ்ட் ரொம்ப ஈஸியா இருந்ததுனால நம்மளால இவ்வளோ ஈஸியா ஸ்கோர் பண்ண முடிஞ்சதோ, 11th ஸ்டாண்டர்ட்ல நம்ம இந்த அளவுக்கு மார்க்ஸ் எடுக்கலன்னு சொன்னாக்க, இந்த மார்க்ஸ் நம்ம டிசர்விங் இல்லைன்னு யாராவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான கான்ஸ்டன்ட் ஒரு பயம். இந்த மாதிரி பல பல எக்ஸாம்பிள்ஸ் அடிக்கிட்டே போகலாம். இது வெறும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வருமா, வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் வருமானு கேட்டா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இது ஆண்கள் பெண்கள்ங்கிற பாகுபாடின்றி, வயசு வித்தியாசமின்றி, என்ன ஒர்க் பண்றோம் இல்ல ஒர்க்கே பண்ணாம இருந்தா கூட, ஏன் ரிட்டையர் ஆகி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரியான ஃபீலிங் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன் பேரண்ட்ஸ்க்கே கூட சில சமயம் இது தோணும். புது பேரண்ட்ஸை விட்டுடுங்க, ஓல்டர் பேரண்ட்ஸ், அவங்களுடைய குழந்தைக்கே ஒரு குழந்தை இருக்கும். அந்த மாதிரியான வயசுல இருக்கிறவங்க கூட நம்ம குழந்தைய சரியா வளர்க்காம விட்டுட்டோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்ஸ்டன்ட் நாகிங் சென்சேஷன் இருக்கும் சில பேருக்கு. பேரண்டல் இம்போஸ்டர் சிண்ட்ரோம்னே ஒரு ஃப்ரேஸ் இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். இப்ப இன்னும் நம்மளால ஈஸியா ரிலேட் பண்ணிக்க முடியுது இல்லையா இந்த இம்போஸ்டர் சிண்ட்ரோமோட. நம்மள நிறைய பேருக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் ஏதாவது ஒரு காலகட்டத்திலயாவது இருந்திருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சில பேருக்கு அது கான்ஸ்டன்டான ஒரு ஃபீலிங்கா இருக்கலாம். சில பேருக்கு அது வந்து வந்து போகலாம். இது என்ன ஒரு டிசீஸான்னு கேட்டாக்க இல்ல. இது ஒரு டிசீஸோ ஒரு மென்டல் டிசார்டரோ கிடையாது. இது வெறும்னா ஒரு பேட்டர்ன் இல்ல ஃபினாமினன்னு சொல்லுவாங்க. சரி, அப்ப இத பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு யோசிச்சாக்க பெருசா கவலைப்படுறதுக்கு எதுவும் இல்ல. ஆனா இத பத்தி ஒரு புரிதல் இருந்ததுன்னு சொன்னாக்க நம்மளால நிறைய சிச்சுவேஷன்ஸை ரொம்ப ஈஸியாவே ஹேண்டில் பண்ணிட முடியும். அதே சமயம் இதை சும்மாவும் விட்டுட முடியாது. இது அப்படியே விட்டா என்னாகன்னு யோசிச்சு பாருங்க. எப்பொழுதும் ஆங்ஸைட்டிலேயே இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமை வரலாம். கூடவே ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அது இதுன்னு இலவச இணைப்புகளா எல்லாம் வந்து ஜாயின் ஆகும். மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆச்சுன்னா பிசிக்கல் ஹெல்த்தும் அஃபெக்ட் ஆகும் இல்லையா? முதல்ல இது ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டாக்க எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க, ரொம்ப சிம்பிளா, நம்மளால நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்ஸையோ சக்சஸையோ அக்செப்ட் பண்ணிக்க முடியறது இல்லையா? அதனால நம்ம ஒரு ஃப்ராடோ இந்த ஒரு சக்சஸ்க்கோ இந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கோ நம்ம தகுதியான ஒரு பர்சன் இல்லையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இதனால தான் உருவாகுது. நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்ஸை நாமளே அக்செப்ட் பண்ணிக்க
முடியாம போறதுக்கு நெறைய காரணங்கள் சொல்லப்படுது. அதுல ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் பார்த்தோம்னா, நம்ம வளர்ந்த விதம். சின்ன வயசுல கான்ஸ்டன்ட்டா இன்னொரு குழந்தையோட கம்பேர் பண்றது. அதே மாதிரி ஒரு குழந்தை 98 அவுட் ஆஃப் 100 வாங்கியிருந்திருக்கும். ஆனா பேரண்ட்ஸ் என்ன கேட்பாங்க? "பாக்கி 2 மார்க் எங்க விட்ட?" அப்படின்னு தானே கேட்பாங்க. இது நம்மள பொறுத்தவரைக்கும் சர்வசாதாரணமான விஷயமா இருக்கும். ஆனா அந்த குழந்தைக்கு சமயத்துல என்ன தோணும்னா, "ஓஹோ! நம்ம 98 வாங்கினாலும் இது போதல. நம்ம பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்." அப்படிங்கிற மாரியான ஒரு ஃபீலிங் உருவாகுதுல்ல. அதுவும் இதுக்கு ஒரு ரீசன் தான். அதே மாதிரி நம்மளோட சோஷியல் அப்ரிங்கிங் எப்படி இருக்கும்னா, யாராவது பாராட்டினாக்க ரொம்ப ஹம்பிளா இருக்கணும் அப்படிங்கிற மாரி தான் நம்ம வளர்க்கப்பட்டிருந்திருப்போம். அதனாலேயே நெறைய பேர் என்ன சொல்லுவோம்னா, "நான் எதுவும் பெருசா பண்ணலப்பா" அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு பேட்டர்ன் என்னன்னா, யாராவது பாராட்டும் பொழுது தேங்க் பண்ணுவாங்க. ஆனா நம்ம மூஞ்சி முன்னாடி பாராட்டிட்டு பின்னாடி போய் வேற மாரி பேசுவாங்களோ அப்படிங்கிற மாரியான ஒரு டவுட் நெறைய பேருக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுக்கும் சோஷியல் அப்ரிங்கிங் ஒரு காரணமா இருக்கலாம். இது தவிர்த்து நெறைய ரீசன்ஸ் இருக்கு. ஸ்கூல்ல, இல்ல காலேஜ்ல, இல்ல வொர்க் பிளேஸ்ல கூட இருக்கிற பிரஷர்ஸ், கான்ஸ்டன்ட்டா இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணி பார்க்கறது. அது எக்ஸ்டர்னல் பிரஷரா இருக்கலாம். இல்ல நாமளே உள்ளுக்குள்ள நம்மளே கம்பேர் பண்ணி பார்த்துப்போம் இல்லையா? அந்த மாரியான பிரஷர் கூட இருக்கலாம். அதே மாரி சில பேர் வளரும் பொழுதே ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோடயே வளருவோம். அதனால கூட இம்போஸ்டர் சிண்ட்ரோம் ஃபியூச்சர்ல எப்பயானு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இத தாண்டியும் நெறைய ரீசன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க எக்ஸ்பர்ட்ஸ். நம்ம ஒன்னொன்னுத்துக்குள்ளயும் டீடைல்டா போய் பார்க்க போறதில்ல இப்போ. அதுக்கு பதிலா இந்த இம்போஸ்டர் சிண்ட்ரோம்னால நம்மளுக்கு என்ன இம்பாக்ட் ஆகுது? நம்ம எப்படி அந்த சிச்சுவேஷன்ஸ ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குவிக் பேக்ரவுண்ட் ஒண்ணு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த இம்போஸ்டர் சிண்ட்ரோம் ஒரு இம்போஸ்டர் ஃபினாமினன் அப்படிங்கிற இந்த கான்செப்டே லேட் 1970ஸ்ல தான் இன்ட்ரோடியூஸ் ஆயிருந்திருக்கு. இந்த இம்போஸ்டர் சிண்ட்ரோமை இன்ட்ரோடியூஸ் பண்ணது 2 விமன், டாக்டர் கிளான்ஸ் அண்ட் டாக்டர் ஐம்ஸ் அப்படிங்கிற 2 பேரு. அவங்க முதல்ல விமனுக்கு இருக்கிற இந்த ஃபீலிங்கை பத்தி தான் ரிசர்ச்சே பண்ணிருக்காங்க. தி இம்போஸ்டர் ஃபினாமினன் இன் ஹை அச்சீவிங் விமன் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ரிசர்ச் ஒர்க்கே. நிறைய ரிசர்ச்க்கு அப்புறமா தான் இது ஆண் பெண் பாகுபாடின்றி யாருக்கு வேணா இந்த ஃபீலிங் வரலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருந்திருக்கு. அதே மாதிரி ஹைலி அச்சீவிங் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க ஃபேமஸா இருக்கணும், சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், செலிபிரிட்டி லெவல்ல இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. நம்மள மாதிரி சராசரியான மக்களுக்கும் இது அப்ளை ஆகும். நிறைய ரிசர்ச்க்கு அப்புறமா 2011ல டாக்டர் வேலரி யங் அப்படிங்கிறவங்க இந்த இம்போஸ்டர் சிண்ட்ரோம் இருக்கிற மக்களை 5 விதமா பிரிக்கிறாங்க. தி பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரி, எதுக்குமே சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டா கூட தன்னைத்தானே ரொம்ப குறைச்சி எடை போட்டுப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த சூப்பர் ஹியூமன் அப்படிங்கிற இன்னொரு கேட்டகரி, எப்பொழுதுமே ஓவர் ஒர்க்கிங், 200% எஃபர்ட் போட்டாதான் உண்டு அப்படிங்கிற மாதிரியான பீப்புள். அடுத்த கேட்டகரி த சோலோவிஸ்ட் அப்படின்னுட்டு, யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்க மாட்டோம், நமக்கு தெரியலனா கூட ஹெல்ப்னு யார்கிட்டையும் கேட்க மாட்டோம். அப்படி கேட்டுட்டோம்னா நம்ம ஏதோ ரொம்ப குறைஞ்சு போயிட்ட மாதிரி நம்மளுக்கே ஒரு ஃபீலிங் வந்துடும். அதுக்கப்புறமா தி எக்ஸ்பர்ட்னு இன்னொரு கேட்டகரி, நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்துருக்கணும். நம்ம ஒரு ஏரியா ஆஃப் ஒர்க்கில் இருக்கோன்னு சொன்னாக்க அதை பற்றி A to Z எல்லாமே தெரிஞ்சிருந்துருக்கணும் எப்பொழுதுமே நினைப்போம். திடீர்னு யாராவது ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுட்டு நம்மளுக்கு அது தெரியாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம். இதனாலேயே நிறைய ரிசர்ச் பண்ணி எப்பொழுதும் ஏதாவது நாலேஜை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு ப்ரெஷரில் இருப்போம். 5வது த நேச்சுரல் ஜீனியஸ். எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு நேச்சுரலாகவே வந்துடணும், கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தான் வரும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்ததுன்னு சொன்னாக்க நம்ம வர்த்தே இல்லை அப்படிங்கிற மாதிரி தன்னைத்தானே தாழ்த்திக்கிற ஒரு கேட்டகரி. சரி, இதெல்லாம் வளன்னு நிறைய தியரிஸ் பார்த்தாச்சு. நம்மளுக்கு இம்போஸ்டர் சிண்ட்ரோம்னால வரக்கூடிய இம்பாக்ட் என்னன்னு பார்க்கலாம். இந்த இம்பாக்டை சரியா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த 5 கேட்டகரி ஆஃப் இம்போஸ்டர் சிண்ட்ரோம் மக்களை பற்றி பார்த்தோம். இந்த 5 கேட்டகரியிலுமே மெஜாரிட்டியில ஒரு காமனான ஒரு ஃபேக்டர் என்னன்னு சொன்னாக்க ஓவர் காம்பன்சேட் பண்றது, நம்மளுடைய சக்திக்கும் மீறி எஃபர்ட்டை போடுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபேக்டர் தான் வரும். எது பண்ணினாலும் பத்தலை, இது போதாது, நம்மளே ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இன்னும் நிறைய எஃபர்ட் போடுவோம். அப்ப என்ன ஆகும்னா சமயத்துல சீக்கிரமாவே பர்ன் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் அது பத்தவே பத்தாது. அப்ப என்ன ஆகும், சீக்கிரமாவே நம்மளுக்கு ஒரு மனச்சோர்வு வர ஆரம்பிச்சிடும். அதுதான் இந்த பர்ன் அவுட். நம்ம எவ்வளோ எஃபர்ட் போட்டும் அது பத்தலைங்கிற ஒரு ஃபீலிங் வரும்பொழுது மென்டலி நம்ம ரெடி இல்லையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வரும். ஏதாவது ஒரு சேலஞ்சோ இல்லை அடுத்த ப்ரமோஷனுக்கு டியூ இருக்குது அப்படிங்கும் பொழுது நம்ம இன்னும் அதுக்கு தகுதியான பர்சன் இல்லைன்னு நாமளே கன்வின்ஸ் பண்ணிட்டு அதை தள்ளி போட ஆரம்பிச்சிருவோம். சரி, அடுத்த குவார்டர் பார்த்துக்கலாம், இந்த விஷயத்த நம்ம அப்புறம் ஃபேஸ் பண்ணிக்கலாம், இப்படி சொல்லி பல விஷயங்களை போஸ்ட்போன் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஒரு தடவை 2 தடவைனா பரவாயில்ல, அதுவே பழகி நம்ம ஏதோ சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கே பயப்படுற மாதிரியான ஒரு பர்சனாக மாறுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. இதனால சமயத்தில் நம்மளோட கரியரே ஸ்டாக்னேட் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது.
வீட்ல இருந்தே சிறு தொழில் பண்றவங்களால நான் சொல்லப் போற விஷயத்த இன்னும் நல்லாவே ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நெனைக்கிறேன். நம்மளுக்கு இந்த உள்ளுணர்வு நம்ம இன்னும் ரெடி ஆகல அப்படிங்கிற மாரியே சொல்லிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம்னா, நம்மளுடைய ப்ராடக்ட்டையோ, சர்விஸையோ அட்வர்டைஸ் பண்றதுக்கும், மார்க்கெட் பண்றதுக்குமே ரொம்ப யோசிப்போம். அத தள்ளி போட்டுட்டே போவோம். இதனால நம்மளுடைய ப்ராடக்ட்டோ, சர்விஸோ லான்ச் பண்றதுக்கே ரொம்ப டிலே ஆயிடும். ஒரு தைரியத்த வரவழைச்சு, சரி நம்ம மார்க்கெட் பண்ணலாம், அட்வர்டைஸ் பண்ணலாம் அப்படிங்கும் பொழுது, அதுக்குள்ள இன்னும் 4, 5 பேர் அதே மாரியான ப்ராடக்ட்டையோ, சர்விஸையோ உள்ள கொண்டு வந்திருந்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நெறைய பேர் தன்னுடைய ப்ராடக்ட்ட லான்ச் பண்ணாமயே போயிருந்திருக்காங்க இந்த ரீசன்ஸ்னால. இத எவ்ளோ பேரால ரிலேட் பண்ணிக்க முடியுங்கிறது எனக்கு தெரியல. ஆனா நான் இத பல தடவ பர்சனலா அனுபவிச்சிருக்கேன். இன்ட்ரோவர்ட் பிளஸ் இம்போஸ்டர் சிண்ட்ரோம் செம்ம காம்பினேஷன் இல்ல? இந்த காம்பினேஷனை பத்தி பேசுறதுக்கே நிறைய கண்டென்ட் இருக்கு. மேபி இன்னொரு நாள் வேற ஒரு பதிவுல அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ பேக் டு த இம்பாக்ட். நம்ம முதல்லயே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இம்போஸ்டர் சிண்ட்ரோம் அப்படிங்கிற இந்த ஃபீலிங் வரும்பொழுது கூடவே சேர்ந்து ஆங்ஸைட்டியும் வரும். இப்ப பாரு, ஒரு பயத்திலையும் ஒரு படபடப்புலையும் ஒரு பதட்டத்திலையுமே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங். ஆங்ஸைட்டி இருந்ததுன்னு சொன்னாக்க ஸ்ட்ரெஸ்ஸும் கூட சேர்ந்து இலவச இணைப்பா வரும்னு பார்த்தோம் இல்லையா? இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் இன்டர்னல் ப்ரெஷரையும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியலன்னு சொன்னாக்க சமயத்துல அது நம்மள டிப்ரெஷன் நோக்கி தள்ளுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம மேலோட்டமா தான் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இதையும் தாண்டி பர்சனல் லைஃப்லயும் ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் இந்த இம்போஸ்டர் சிண்ட்ரோமால பல இம்பாக்ட்கள் இருக்கக்கூடும். எல்லாருக்கும் வருமானு கேட்டாக்க அவசியம் கிடையாது. சில பேர் இந்த இம்போஸ்டர் சிண்ட்ரோமையே தனக்கு சாதகமா பயன்படுத்தியும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதை ஒரு மோட்டிவேஷனா பார்த்து இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடுவோம் அப்படின்னு போட்டு அதுல வர அச்சீவ்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணி மூவ் ஆன் பண்ணுவாங்க. இந்த அக்செப்டன்ஸை தான் இம்போஸ்டர் சிண்ட்ரோமை ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு பேசிக் ஃபேக்டரா நிறைய எக்ஸ்பர்ட் சொல்லுவாங்க. யாராவது நம்மளை பாராட்டுறாங்க அப்படின்னு சொன்னாக்க அதை ஒரு புன்னகையோட அக்செப்ட் பண்ணிக்கணும். தேங்க்யூ சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் இந்த பாராட்டுக்கு உரிய ஒரு பர்சன் தான் அப்படிங்கிறத நம்மளே அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த அக்செப்டன்ஸ் வெறும் பாராட்டுகளுக்கு மட்டுமான்னு கேட்டா அப்படி இல்லை. நம்ம இந்த இம்போஸ்டர் சிண்ட்ரோம்ங்கிறது நமக்கு இருக்குங்கிறதையே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த ஃபீலிங்கிறது உண்மையான ஃபீலிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, இந்த இம்போஸ்டர் சிண்ட்ரோம் அப்படிங்கிறதையே அக்னாலேஜே பண்ணாம நம்ம இன்னும் நிறைய உழைக்கணும், நிறைய எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறதுலேயே கான்சென்ட்ரேட் பண்ணி சீக்கிரமாகவே மென்டலி எக்ஸாஸ்ட் ஆகிடுவோம். இது ரொம்ப நார்மலான ஒரு விஷயந்தான் அப்படிங்கிறத நம்ம என்னைக்கு அக்செப்ட் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் பண்ண முடியும். இன்னொரு விஷயமும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது அப்படிங்கிறதையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணுங்கிறத அவசியம் இல்லைங்கிறதையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஹெல்ப் கேட்கறதுங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். இட் இஸ் ஓகே டு கெட் ஹெல்ப் அப்படிங்கிறதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இதுக்கெல்லாம் பேசிக் ஜேர்னலிங் கூட ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்ஸ், அக்செப்டன்ஸ் எல்லாம் எழுதி கூட வச்சுக்கலாம். அதே மாதிரி இதை பற்றி வெளிப்படையாக பேசிடணும். நம்ம ஷேர் பண்ணும்பொழுது நம்மளுக்கு இருக்கிற பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா? இதை தவிர்த்து 2 அட்வான்டேஜஸ் இருக்கு. நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு என்ன தெரிய வரும்னா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லேயோ ஃபேமிலிஸ்லேயோ யாராவது ஒருத்தருக்காவது இந்த மாதிரியான ஃபீலிங் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும். அப்போ வி ஆர் நாட் அலோன் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கே நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரெண்டாவது, அவங்க அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணாங்கிறத ஷேர் பண்ணிக்கும் பொழுது நம்மளுக்கு நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கிடைக்கும். இதுலேருந்து எப்படி வெளியே வருது, எப்படி மூவ் ஆன் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் இன்னும் ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி வேணுங்கிறப்ப ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுக்கிறதுக்கு தயங்கக்கூடாது. நம்மள மாதிரி சராசரியான மக்கள் இந்த இம்போஸ்டர் சிண்ட்ரோமை வாழ்க்கையில் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது அனுபவிச்சிருந்திருப்போம் இல்லையா? இதுதான் இம்போஸ்டர் சிண்ட்ரோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கே பல வருஷங்கள் ஆயிருந்திருக்கும். நான்லாம் சின்ன வயசுலேருந்தே இதே ஃபீலிங்கோடய வேற வளர்ந்துருக்கேன். பல தடவை இதை அனுபவிச்சிருந்திருக்கேன். ரொம்ப வேடிக்கையான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் இந்த பதிவை முதல்ல எழுதினது 2020. அது ஒரு பிளாகுக்காக எழுதினேன். ஆனால் அந்த பிளாகையும் லான்ச் பண்ணல. இதே இம்போஸ்டர் சிண்ட்ரோம் தான் அதுக்கும் காரணம். அதையும் தாண்டி ஒரு vlog-ஆ லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 2021 இதை ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு கேட்ட மெஜாரிட்டி ஆஃப் த ஆடியோ 2021 ஜனவரியில ரெக்கார்ட் பண்ணின ஆடியோ தான். இதை எடிட் பண்றதுக்குள்ளேயே 100 தாட்ஸ். நம்ம இந்த பதிவை அப்லோட் பண்றதுக்கு தகுதியான ஒரு பர்சனா அப்படிங்கிறதுக்கே எனக்கு 1000 கேள்விகள். நான் இதை எப்படி கன்வின்ஸ் பண்ணிட்டேன்னு சொன்னாக்க, இந்த பதிவை அப்லோட் பண்றதுக்கு ஒரே ஒரு பேசிக்கான தகுதி தான். நம்ம இந்த இம்போஸ்டர் சிண்ட்ரோமை அனுபவிச்சிருந்திருக்கோமா இல்லையா அப்படிங்கறத மட்டும்தான் ஒரு கிரைட்டீரியாவாகவே யோசித்தேன். இதுக்கு மேலே நான் இதில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஃபேக்ட்ஸையும் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டக்க செக் பண்ணிவிட்டு இந்த ஆடியோவை ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸுக்கு ப்ளே பண்ணி காமிச்சு அவங்கள டார்ச்சர் பண்ணி பல இன்டர்னல் கன்வின்சிங்க்கு அப்புறம் தான் நான் இதை அப்லோட் பண்ணுறேன். இந்த பதிவு அட்லீஸ்ட் சில பேருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேருடைய ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் இந்த இம்போஸ்டர் சிண்ட்ரோமை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயமும் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க.
அத பத்தி கேட்கணும் அப்படின்னு சொன்னாலும் அதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுடைய இம்போஸ்டர் சிண்ட்ரோம் எக்ஸ்பீரியன்ஸஸ பத்தி ஷேர் பண்ணணும்னாலும் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இமெயில் கூட பண்ணலாம். இமெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். நன்றி, வணக்கம்.